அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சக்தி டாக்கோனுக்கு வரவேற்க மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கூட அசோக்ஜி இருக்காரு. அசோக்ஜி வணக்கம். வணக்கம் பிரபாகர்ஜி. மீண்டும் ஒரு கலந்துரையாடல்ல உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஜி. வாங்க ஜி, இந்த வாட்டி இந்த வீக்ல இருந்து நம்ம ஏஐல இருக்க லேட்டஸ்ட் நியூஸஸ், அந்த வீக்குக்கான நியூஸஸ்ன்னு சொல்லலாம். இல்லை நமக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட் நியூஸஸை நம்ம யூஎஸ் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய இதோடைய ஐடியா. ஓகேங்களா? ஸோ நம்ம சில நியூஸ் வச்சிருக்கோம், அந்த நியூஸ் என்னன்னு பார்ப்போம் போயிட்டு. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் நான் ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நினைக்கிறேன். நான் ஆஃபீஸ் போனேன், காலையில் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பசங்க சொன்னது தான், இன்னைக்கு ChatGPT 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பரபரப்பாக அதை சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க, யூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? எனக்கு அது என்ன இருக்கும் அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஆனால் இது எல்லா ChatGPT யூசர்ஸ் எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு 5.0 ஃப்ரீ. GPT-5 தான் ஃப்ரீ. ஓகேங்களா? ஆமாம் சச்சி. இதோடைய யூசேஜை பற்றி பார்த்தோம்னாக்கா, இந்த அலுசினேஷன், அலுசினேஷன்னா எப்படி செய்யாது, என்ன மாதிரி இருக்கும் அலுசினேஷன்? அது மீன்ஸ் இது பண்ணுவோம், நம்ம நார்மலா இப்போ இல்லாதத இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை நம்மளே பண்ணுவோம்ல ஜி, அதுதான். அதான் நம்ம சம்மந்தம் இல்லாத ஒரு இது ஒரு ChatGPT பண்ற சட்டக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆன்சர்ஸ் வரும். அதான் ரெஸ்பான்ஸ் வருது. ஆமா ஆமா ஆமா. ஓகே 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 ஜி. அது குறைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க முடிஞ்ச கிளியர் பண்ணலாம் சொல்ல, அவங்க குறைச்சிருக்கேன்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி முடிஞ்சு குறைச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலா கோடி கேட்கற வைப் கோடிங்காக ஆக்சுவலாக கோடி கேட்கறோம் இல்லைங்களா, அந்த கோடிங் சேல்ஸ் கேட்டாக்க இதுல முன்னோட இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்சர்ஸ் கேஷுவலா ரெஸ்பான்சிபிளோட எத்திக்ஸோட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இது போனதான் ரிலீஸ் பண்ணாங்க. போன வாரமே ஒரு இஷ்யூ. அதுல என்னடாக்க, அதுல வர அந்த சார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தப்பா காட்டிருக்கு. காட்டியிருக்கு, அப்படி தப்பா காட்டியிருக்கு. அதை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இது அவங்களுடைய டேட்டா பிளாக்ல இஷ்யூஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அதான் சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஓப்பனாகவே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இது ஒரு ஓப்பன் அக்செப்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அதே மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது சரியாயிடுச்சு பேக் எண்டில். இப்போ சார்ட்ஸ் கரெக்டாக சார்ட்ஸ் வருது. ChatGPT பிளாக்னா அந்த டேட்டா அவங்க பிளேஸ் பண்ணிருக்கிறது தானே ஜி? ஆமா ஆமா, டேட்டா பிளாக்ஸ் அது ஆக்சுவலா அவங்க. ஓகேங்களா? இதை பரபரப்பான ஓப்பன் GPT-5 தான் லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் பண்ண ஒரு பரபரப்பான நியூஸ் ஆக்சுவலா நம்மள. ஓகேங்களா? ஓகே ஜி. இப்போ இது ChatGPT யூஸ் பண்ற எல்லா யூசர்ஸ்க்கும் இது வந்துருச்சா ஜி? இது எல்லாத்துக்கும் ஃப்ரீ. எல்லாத்துக்குமே ஜி. எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் யார் எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே இது ஃப்ரீ தான் ஜி. ChatGPT-5. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஆப்பை மட்டும் அப்டேட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஏபிஎஸ். ஓகே ஜி. அடுத்தது ஜெமினில ஒரு சரியான ஒரு விஷயம், ஒரு சின்ன கிளிச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? என்ன ஆச்சு, ஜெமினி சேட்பாட்ல திடீர்னு நான் தோல்வி அடைந்தவன், நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிற மெசேஜ்லாம் காட்டியிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப டிராமட்டிக்கா பதில் கொடுத்துருக்கு சில சில சேட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு கூகுளும் அதை சொல்லிருக்காங்க, இன்ஃபைனைட் லூப் பக்னு சொல்றாங்க. இப்படி சம்மந்தம் இல்லாம ஒரு ஒரு நெகட்டிவ் விஷயங்களோ ஒரு இதையோ கொடுக்கறது இன்ஃபைனைட் லூப் பக்கு, அதாவது ஒரு லூப்ல போய் பாட்டிக்கிச்சு அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, கூகுள் அதான் சொல்லுது. இது பியூரா ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பேக்கெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இது பண்ண போறாங்க, டிப்ளை பண்ண லான்ச் நம்ம ரிலீஸ் அந்த பக் ஃபிக்ஸ் ரிலீஸ் இன்னும் வரல. ஆனா பேக்கெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் வருது பாருங்க, சம்மந்தம் இல்லாத ஆன்சர்ஸ். இந்த எலிசினேஷன் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ LLMs நிறையவே ஏற்படுது ஆக்சுவலா. அது அது அதான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்றாங்க ஆக்சுவலா. இது ஒரு ஸ்டார்டிங் இஷ்யூ மாதிரி இருக்கனால அது இப்பயே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வெளியே தெரியுமா டக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கம்பெனிஸ் வச்சு. ஓகேங்களா? கண்டிப்பா ஏன்னா போட்டியும் நிறைய இருக்குல்ல உங்களுக்கு ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா ஒரு டைம்ல ஓப்பன் ChatGPT, ஓப்பன் இது ஜெமினி, இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும்.
ஆனா இப்ப பார்த்து ஏகப்பட்ட வந்துருச்சு இல்லைங்களா? இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பெர்ப்ளெக்சிட்டில போய் மாடல்ஸ் பார்த்தா அதுல மட்டும் ஏகப்பட்டதா இருக்கு. ரைட்டுங்களா? இது மாடல் சிட்டி லிஸ்ட் பண்ணி இல்ல அதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? அப்புறம் கிளாடு இன்னொன்னு ஒன்று சொல்லிருச்சு நீங்க அதை பார்த்துட்டு நீங்க பப்ளிசிட்டியில் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குச்சு. லாங்குவேஜ் மாடல்ஸ் இப்போ எல்லாருமே கொண்டு வராங்க இப்பலாம். இந்த டீப்சிக்லாம் இப்போ ஈரோட வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே ஜி. அதே மாதிரி அடுத்து போனீங்களேன் இதுல இது வந்து ஜெமினி கூகுள் ஜி கூகுள் கிளவுட்ல ஏஜென்ட்ஸ் ஒரு 6 ஏஜென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த அவனுடைய பிக்வரி அவனுடைய டூல் தான், கூகுளுடைய டூல் தான். ஓகேங்களா? பிக்வரி டேட்டா ஸ்பேனர்ஸ்க்கு, டேட்டா மைக்ரேஷனுக்கு, டேட்டா சயின்ஸுக்கு, அப்போ அதுக்கான வேலைகளுக்கெல்லாம் இது ரெடிமேட் ஏஜென்ட்ஸ் தான் சர்வீஸ் தருவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதை நான் பேசும்போது லாஸ்ட் வீக் எங்க ஆஃபீஸ்ல கூட கண்டினியூஸா ஏஜென்ட்ஸை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. கண்டினியூஸ் ஏஜென்ட்ஸை பத்தி பேசிட்டாங்க. நான் ஐபிஎம் ஆமாச்சு ஐபிஎம் ஒரு டிப்போ கொடுத்தாங்க, ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஐபிஎம் வந்து அவங்க ஸ்பீச்சில் கூட இந்த கேஒய்சி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஏஜென்ட் செட் பண்றாங்க. ஒரு ஏஜென்ட் அதே டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணுது. இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா டக்கு அதே மெயில் அனுப்பிச்சிடுமா, மறுபடியும் இதாகுமா, அவன் ரிப்ளை மெயில் கொடுத்த உடனே டக்கு மறுபடியும் அதை வெரிஃபை பண்ணி அந்த கேஒய்சி ஹோல் ப்ராசஸே ஒரு ஏஜென்ட்ஸ் வச்சு பண்றாங்க. அதே மாதிரி மெட்டா ஜிபிடி ஒன்றுச்சு. மெட்டா ஜிபிடி எடுத்து பார்த்தா ஒரு டீமே செட் பண்ண முடியும். ஏஜென்ட்ஸ் வச்சு ஒரு டீமே செட் பண்ண முடியும். ஆக்சுவலா லாஸ்ட் பிப்ரவரி வந்து மெட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது நான் இன்ஸ்டா இப்படி பார்க்கும்போது அதை வந்து படிச்சு பார்க்கும்போதும் அதை வச்சு ஒரு டீமே செட் பண்ண முடியும். ஏஜென்ட் ஒரு டெவலப்பர், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு செட்டப்பே கொடுக்க முடியும். இன்னும் நான் எடுத்து செஞ்சு பார்க்கல, இதை படிச்ச மெசேஜஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஏஜென்ட் ரிவார்டு விஷயம் கொஞ்சம் வேகமாகவும் இருக்கு. இப்போ இதுல வந்து ஏஜென்சி யூஸ் பண்ண ஜெமினி ஏபிஎஸ் அது ஆரம்பிட்டா இருக்கு, அதை ஏஜென்ட் யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த அந்த ஏஜென்ட்ஸ் வந்து எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்குங்களா, இல்ல வர்க் பண்ணி ரெடியா இருக்கு பட் இல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? கிளவுட் ரிலீஸ் பண்ணான். ரிலீஸ் பண்ணல. கூகுள் கிளவுட் 6 ரிலீஸ் பண்ணான். ஓ சரி சரி சரிங்க. கூகுள் கிளவுட் அந்த ஏஜென்சி இப்போ இருக்கு. இந்த சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னா நம்ம வந்து ஏஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஓகே. டேட்டா மைக்ரேஷன்லாம் வந்து ஏஜென்சி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தான் தெரியும். பட் போடவே ரிலீஸ் பண்ணிட்டான் கூகுள் கிளவுட்ல. சரி சரி சரிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து இது ஒரு ரிசர்ச் இருந்துச்சு, ரிசர்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி. ஓகேங்களா? இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னாக்கா 2024 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அதுல அப்டெக்ஸ் 20%, கிட்டத்தட்ட 20% வந்து ஏஜென்ட் கண்டென்ட், அதாவது சாட் ஜிபிடில, ஜெமினில, கிளாட் இது மாதிரி எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க அந்த அப்ஸ்ட்ரக்ட் பேப்பர் சப்மிஷன். ஓகே 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 ஓகேங்களா? ஆனா டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டில் ஹியூமன்ஸே எழுதிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் சாட் ஜிபிடியோ இந்த மாதிரி டூல்ஸையோ இது பண்றது இல்லை. ஹியூமன்ஸ் தான் எழுதிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? நான் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து இந்த எல்எல்எம்ஸ், ஏஐ ஏஜென்சி யூஸ் ஆகுது டூல்ஸ். ஓகேங்களா? இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. அடுத்தது கடைசி ஸ்லைடு ஜி. இது வந்து ஏஐ ஸ்டார்ட் அப் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜி. அதாவது ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு மெசேஜ் கூட சொல்லலாம் இதை நம்ம. ஓகேங்களா? அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அதுக்குள்ள $205.3 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் கடந்த வாரத்துல. அதாவது அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் போய் ரொம்ப அதை விட அதிகம். ஓகேங்களா? 705.3 மில்லியன், அதாவது 1200 கோடி ரூபாய் இந்திய ரூபாயில போட்டனாக்க. அவ்வளவு ஃபண்டு வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேவா? முக்கியமானவங்க. ஓகேங்களா? இதுல வந்து இன்னொரு விஷயம் பாருங்க, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. பஞ்சின்னு ஒரு கம்பெனி. ஓகேங்களா? அவங்க வந்து இண்டிக் லாங்குவேஜஸ்ல வாட்ஸ்அப் பாட்ஸ் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அது வந்து 1-2 லட்சம் மாசம் ஸ்டைபண்ட் மட்டும். ஓகேங்களா? ரிமோட்ல ஏஐ இன்டர்ன்ஷிப் தராங்க.
வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய ஏஐ இன்டெலிஜென்ஸ் தராங்க. மாசம் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் ஸ்டைபண்ட் தராங்க. ஓகேங்களா? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கூட ஓகேங்களா? அப்ளை பண்ணலாம். ஆமா. அதே மாதிரி ஜோவியன் ஏரோஸ்பேஸ் ஃபண்டிங் கம்பெனிச்சு பெங்களூர்ல ஸ்பேஸ் டெக் ஏஐ ஸ்டார்ட் அப் இருக்கு. ஓகேங்களா? ஸ்பேஸ் டெக் ஏஐ ஸ்டார்ட் அப் இருக்கு. ஜோவியன் வந்து 2.5 மில்லியன் ப்ரீ சீட் ஃபண்டிங். ஓகேவா? வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2.5 மில்லியன் ஃபண்ட் பண்ணிருக்காங்க. இது ஜோவியன் ஏரோஸ்பேஸ் ஃபண்டிங் கம்பெனி பெங்களூர் இருக்க ஸ்பேஸ் டெக் ஏஐ ஸ்டார்ட் அப். இது என்ன பண்றாங்கன்னாக்கா ஏஐ டிரைவன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சேட்டலைட் உருவாக்குறதுல இந்த கம்பெனி எனக்கு இருக்கு. ஏஐ டிரைவன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சேட்டலைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏஐ பத்தி நியூஸ். உங்க ஸ்டார்ட் அப்ல வந்து இது ஓப்பன் சாட் ஜிபிடி, ஓகேங்களா? அது ஜெமினியில் நடக்கிற அந்த பக்கு, அது ஒரு காமெடியான பக்கு, ஓகேங்களா? அது வந்து அந்த அலுசினேஷன் கனெக்ட் ஆகுது, ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க ஏஜென்ட், இந்த ஏஜென்ட் ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஏஜென்ட் ரிவல்யூஷன் தான். நான் ஒரு டைம்ல நினைச்சேன் ஏஜென்ட் ரிவல்யூஷன் வரதுக்கு இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அப்படி இல்லை, இப்பயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த ஏஜென்ட்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ ஏஜென்ட் கட்டா இது அப்புறமேட்டு இது வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறது. இதில் தான் சில முக்கியமான செய்திகளாக நான் பார்க்குறது, நம்ம பார்க்குறது. அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சக்ஜி. ஓகேங்களா? ஓகே ஜி. மிக்க பயனுள்ளதா இருந்தது இந்த தகவல் எல்லாமே. கண்டிப்பா நன்றி ஜி. நம்ம வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். நன்றி ஜி. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.